மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, விஜய் எந்த நாட்டிற்கு முதல்வராக போகிறார், வேண்டுமென்றால் ஒரு கல்லூரிக்கு முதல்வராகலாம் என்று நக்கலாக பேசினார். மேலும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவுகளை போடுவதோடு அரசியல் முடியவில்லை, மக்களுக்காக போராட்டம் நடத்த வேண்டும். இவர்கள் எத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள்? தனது சொந்த பட பிரச்சனைக்கு வாய் திறக்காத விஜய் மக்கள் பிரச்சனைக்கு எப்படி வாய் திறப்பார் என கேள்வி எழுப்பினார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு படத்தின் தயாரிப்பு நிறுவனம் கடிதம் எழுதியிருக்கிறது. மேலும் படத்தின் மறுதணிக்கைக்காக சென்சார் போர்டுக்கும் படத்தை அனுப்பி வைத்தது தயாரிப்பு நிறுவனம். புதிய தமிழகம் கட்சி இன்னும் தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, 2026 ஒரு கட்சி ஆட்சி அமையக்கூடாது, ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செய்யும் போது அடித்தட்டு மக்களின் நிலை தெரியாமலே போகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை வைத்து தேர்தல் பணியாற்றி வருகிறோம். வலுவான கூட்டணி அரசு, ஆட்சி மாற்றம் இவற்றை மையப்படுத்தியே புதிய தமிழகம் செயலாற்றி வருகிறது என்று கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திருச்சி மன்னார்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மண்டலத்திற்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு அருண்ராஜ் தலைமை தாங்கினார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதை வைத்து விஜய் ஊழல் செய்தார் என எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், விஜய் எந்த அரசு பதவிகளும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளித்தார். மேலும் கூட்டணியை நம்பி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்படவில்லை என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து திமுக பயந்து விட்டது, அதனால் விஜய் மக்களை சந்திப்பதை தடுக்க முயற்சிக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். மலேசியா சென்றால் பிரதமர் மோடி தமிழை புகழ்ந்து பேசுவார், ஆனால் ஒடிசாவுக்கு சென்றால் தமிழர்களை திருடர்கள் என்பார் என திமுக அமைச்சர் ரகுபதி பிரதமரை கடுமையாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தத்தால் அமெரிக்காவுக்கு தான் நலனே தவிர இந்தியாவுக்கு கிடையாது என்றும் கூறினார். ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறோம், அவற்றை முறைப்படுத்த அக்ரிகேட்டர் சட்டம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது. தமிழக பாஜக தலைமை தனக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகளுக்கான தேர்தல் குழு பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகிய நிலையில் நேற்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற தேர்தல் குழு பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. நேற்று சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் மற்றும் தமிழக RSS பொறுப்பாளர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்நாள் பாஜக மாநில தலைவர் நயினார், முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்போது தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் கேசவ விநாயகத்தை பொறுப்பிலிருந்து விடுவிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சத்தீஸ்கரில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மாவோயிசம் ஒருபோதும் சமூகத்துக்கு பயனளித்தது இல்லை, அது அழிவையே பரப்பியது. அதற்கு கொலம்பியா, பெரு, கம்போடியா உள்ளிட்ட நாடுகளே சிறந்த உதாரணம் என்று தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று சர்வதேச நிதி நிறுவன அமைப்பான மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. G20 நாடுகளில் அதிக உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை கொண்ட நாடு இந்தியா. அரசின் திட்டங்கள், நிலையான வங்கி அமைப்பு, உள்நாட்டு நுகர்வு கலாச்சாரம் போன்ற காரணங்களால் இந்த வளர்ச்சி கணிக்கப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.